ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஹெல்த்தியான துவையல் தான் பார்க்க போகிறோம். சுண்டைக்காய் வச்சு, பச்சை சுண்டைக்காய் வச்சு ஒரு துவையல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸுன்றதை நான் சொல்லிடுறேன். நான் வந்து 1 கப் வந்து பச்சை சுண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 5 வரமிளகா வச்சுருக்கேன். உப்பு, புளி வந்து இந்த சைஸுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லை இதை இல்லாமல் கூட நம்ம அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன். நான் கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்து இதெல்லாம் வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய். இது வந்து எப்படி நம்ம பண்ண போகிறோன்றதை இப்போ பார்த்துடலாம். நான் வந்து இந்த சுண்டைக்காய் துவையல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெயில் கடலப்பருப்பு உளுந்து ரெண்டுத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். நான் நல்லாவே கொஞ்சம் செவக்க வறுத்து எடுத்துக்கிறேன். இதை ரெண்டுத்தையும் இதிலையே நான் கொஞ்சம் பூண்டையும் மிளகாவையுமே போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கிறேன், அதையும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கிறேன். மிளகா போட்டுக்கிறேன், தேங்காயும் போட்டுக்கிறேன். இதை நான் நல்லா லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். இது நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே. இப்போ வந்து நம்ம இந்த சுண்டைக்காவை இதில் வறுத்து எடுத்துக்கலாம். இது நம்ம வந்து சிம்மிலே வச்சு தான் வறுக்க போகிறோம். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும் இது வதக்கிறதுக்கு. இது நல்லா வதக்கின பிறகு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் இதிலே இருக்கட்டும். நல்லா சிம்மிலே வச்சு இதை வதக்கி எடுக்கலாம். இந்த சுண்டைக்காய் இப்போ வதங்கிடுச்சு. இதை நம்ம நிறுத்திடலாம். இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். சுண்டைக்காய் துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம ஒயிட் ரைஸில் நல்லா சூடான ஒயிட் ரைஸில் கீ போட்டு இந்த துவையல் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசைக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா ஹெல்த்தியானதும் கூட. இந்த சுண்டைக்காயில் வந்து நம்மளோட ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற இது இருக்குது. அதனால் இதை நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாம். பிளட் ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்ணும். இதில் நிறைய கீரை, கேழ்வரகை விட இதில் அதிகமான இரும்பு சத்து இருக்குது. இதை நம்ம இப்போ சீசனுங்கிறனால நம்ம வீக்லி ஒன்ஸ் கூட இதை நம்ம எடுத்துக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.